சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு என்னதான் ஆச்சு, ஏன் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்கள நிறைய பேருக்கு இருக்கலாம். அவருக்கு ஒரு சின்ன மெடிக்கல் ப்ரொசீஜர் தான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டேஸா அவருக்கு ஸ்டொமக் பெயின், டயர்ட்னஸ்லாம் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது அவருக்கு அயோட்டாங்கிற பிளட் வெசல்ல ஸ்வெல்லிங் இருந்திருக்கு. ஸோ அதை நான் சர்ஜிக்கல் டிரான்ஸ்கேத்தீட்டர் மெத்தட் மூலமா ஸ்டென்ட் வச்சு கிளியர் பண்ணிருக்காங்க. இது ஒரு எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் தான். இந்த ப்ரொசீஜரை சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டான டாக்டர் சாய் சக்தி பண்ணிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 days தான் அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம், மற்றபடி அவங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் டைரக்டாவே சூப்பர் ஸ்டாரை போய் நேரில் பார்த்துட்டு ஸ்பீடி ரெக்கவரி சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் ட்விட்டர்ல ஸ்பீடி ரெக்கவரி போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நேர்லயும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மோடி அவர்களும் லதா ரஜினிகாந்த்க்கு டைரக்டா கால் பண்ணி பேசியிருக்காராமா அவரோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி. இப்போதான் தெரியுது ஏன் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா 2016 தான் அவருக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் அவர் ஒரு இம்யூனோ சப்ரசன்ட் பேஷண்ட் தான். ஏன்னா டெய்லியுமே அவர் இம்யூனோ காம்ப்ரமைஸ் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஆன் டைம்லயும் படத்தையும் நடிச்சுக்கிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு படம் நடிக்கிறாரு. அவரோட ஹெல்த்ல இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தும் இன்னமும் அவரோட ரசிகர்களுக்காக அவர் படம் நடிச்சுக்கிட்டே தான்